கேரளாவில் ஏடிஎம் எந்திரங்களை உடைத்து கொள்ளையடித்த பின்பு கொள்ளையர்களால் ஆற்றில் வீசப்பட்ட ஆயுதங்களை போலீசார் மீட்டுள்ளனர். கேரள மாநிலம் திருச்சூரில் கடந்த 27ஆம் தேதி SBI வங்கியின் 3 ஏடிஎம் எந்திரங்களை அடுத்தடுத்து உடைத்து 65 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்துக் கொண்டு கண்டெய்னரில் பதுங்கி தப்பிய கொள்ளையர்கள் நாமக்கல் அருகே சுற்றி வளைத்து பிடிக்கப்பட்டனர். அப்போது போலீசாரை தாக்கிவிட்டு தப்ப முயன்றபோது போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்தார். காலில் குண்டு பாய்ந்த மற்றொருவர் மருத்துவமனையில் சிகிச்சையில் உள்ளார். பிடிபட்ட மேலும் 5 பேர் சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். கைதான கொள்ளையர்கள் அனைவரும் ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள். விமானத்தில் வந்து கொள்ளையடித்துவிட்டு கண்டெய்னரில் தப்புவதை வழக்கமாக கொண்டவர்கள் என்பதும் உறுதி செய்யப்பட்டது. மகாராஷ்டிரா, ஆந்திரா உள்ளிட்ட பிற மாநிலங்களிலும் கைவரிசை காட்டியதும் விசாரணையில் தெரியவந்தது. கேரள கொள்ளைச் சம்பவத்தில் அவர்களை அம்மாநில போலீசார் கைது செய்தனர். சேலம் மத்திய சிறையிலிருந்து அவர்களை திருச்சூர் அழைத்துச் சென்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி 5 நாட்கள் காவலில் எடுத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கொள்ளையர்கள் இர்ஃபான், சஃபீர்கான், சவுகீன்கான், முகமது இக்ரம் மற்றும் முபாரக் ஆகிய 5 பேரிடம் கேரள போலீசாரின் விசாரணை நீடித்து வருகிறது. சொர்ணூர் பகுதியில் கொள்ளையடிக்கப்பட்ட ஏடிஎம் மையத்திற்கு 5 பேரையும் போலீசார் அழைத்துச் சென்றனர். அங்கு கொள்ளையடிக்க பயன்படுத்திய ஆயுதங்களை அருகிலுள்ள ஆற்றில் போட்டிருப்பதாக அவர்கள் தெரிவித்தனர். அதன்படி தனிக்குடம் ஆற்றுக்கு கொள்ளையர்கள் அழைத்துச் செல்லப்பட்டனர். அங்கு ஆயுதங்களை வீசியதாக கூறிய இடத்தில் தீயணைப்பு படையினர் உதவியோடு சோதனை நடத்தப்பட்டது. அப்போது ஏடிஎம் எந்திரத்தில் பணம் வைக்கப்பட்டிருந்த 12 ட்ரேக்களில் 9 மீட்டனர். மேலும் 3 இன்னும் சிக்கவில்லை. இது தவிர கேஸ் கட்டர், 2 சிலிண்டர்கள் மற்றும் டிஜிட்டல் வீடியோ ரெக்கார்டர் ஆகியவையும் மீட்கப்பட்டிருப்பதாக கேரள போலீசார் தெரிவித்தனர். இரிஞ்சல்குடா மற்றும் வியூர் ஏடிஎம் மையம் கொள்ளை தொடர்பாகவும் தடயங்களை சேகரிக்கும் பணி மேற்கொள்ளப்படும் என்று கேரள போலீசார் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.